17 உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திட்டமிட்டவாறு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் நோக்கம் பிற மொழி பேசும் தேசிய இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாப்பதும், ஒவ்வொரு மாநிலத்திற்குமான மாநில சுயாட்சி கோரிக்கையை மேலும் உரத்து பேசுவதற்குமான ஒரு முயற்சியே ஆகும். அண்மை காலமாக தமிழ் தேசியம் என்பது பிற மொழி பேசுவோருக்கு எதிரான ஒரு அரசியல், பிற தேசிய இனத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் என்கிற அடிப்படையில் திரிபுவாதம் முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறு வெறுப்பு அரசியலை இனத்தின் பெயரால் விதைக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் தேர்தலுக்கு முன்பே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் தேர்தலுக்கு முன்னர் இந்த மாநாட்டை நடத்த இயலவில்லை. ஆகவே இப்போது தள்ளி வைத்து ஆகஸ்ட் 17 அன்று நடத்துகிறோம். திராவிட இயக்கங்கள் முன்மொழிந்த மாநில சுயாட்சியை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப அதனை தமிழ் தேசிய அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. தனி தமிழ்நாடு கோருவதுதான் தமிழ் தேசியம் என்று இல்லை. அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமைகள் ஆகியவற்றை வென்றெடுப்பதும் ஒரு தேசிய இனத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதும் தவிர்க்க முடியாத ஒரு தேவை. அதனையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகள் மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையை எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழிவழி தேசியம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்தியை பேசுகிற இந்தி தேசிய இனமும் பிற தேசிய இனங்களும் ஐக்கியமாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அந்த ஒருங்கிணைவோடு கூடிய இந்திய ஒன்றிய அரசு ஒரு கூட்டாட்சி அரசாக அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது. பல லட்சம் பேர் பங்கேற்கும் இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை பெறும். தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவிலான அரசியல் களத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். நாளை 8ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்த சட்டம் தேவையில்லை, அதை இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு கூட்டமாக முதலமைச்சர் தலைமையில் கூட இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இதில் பங்கேற்க இருக்கிறோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் இந்திய ஒன்றிய அரசு நாட்டாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. அது கூடாது. தேவையான நிதியை, போதுமான நிதியை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய இந்திய அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது.
பட்ஜெட் சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட திட்டங்களை தான் போட்டுருவாங்க. பேர் மாற்றம் திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. 2 மாதம் தான் ஆகிறது இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று. முதல் பட்ஜெட்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டுகளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல அறிவிப்புகள், பல திட்டங்கள் வரும். ஆகவே இந்த பட்ஜெட் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு கருத்து எதுவும் சொல்வதற்கு இல்லை. தேர்தல் வாக்குறுதியில ஒன்று கூட நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காங்க. நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள், நிறைவேற்றுவார்கள். இது வழக்கமான ஒன்று. அந்த திட்டங்களை மாற்றல, அந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டம், அதனால நான் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அவங்க கைவிடல, அல்லது திட்டத்தையே மாற்றவில்லை. அந்த திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள். பெயர் மாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசு வைக்கிற பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. அதை நான் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது தவிர்க்க முடியாதது. யாரு மேகதாது பிரச்சனை மற்றும் பல பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கணும். ஆனால் முதலமைச்சர் அச்சப்படுகிறார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் சட்டமன்றத்தில். அதை எப்படி பாக்குறீங்க? காவிரி நீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மிகவும் முன்கூட்டியே சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். முதலமைச்சருக்கு அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வேறு என்ன நோக்கம் இருக்கிறது அல்லது திட்டம் இருக்கிறது என்று தெரியாது. இப்போதும் சொல்லுகிறோம், காவிரி நீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது நல்லது.